இதில் ரொம்ப லென்த்தில் இல்லை, டக்குன்னு அங்கேருந்து வரும், டக்குன்னு கொஞ்சம் டீப்பாக மேலே ஏறும், அப்புறம் மறுபடியும் வரும், டக்குன்னு டீப்பாக மேலே ஏறும், அப்படியே வந்துடும். அந்த ஒரு வண்டி நிற்கும், 2 3வது வண்டி நம்ம வண்டி, அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே லைன் எல்லாம் நின்றுச்சு. அவங்க ரெடி பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னாங்கன்னா அடுத்து நம்ம போக வேண்டியது தான். ஆனால் உண்மையாக வர்த்துங்க, சிக்கிம் பிளான் பண்ணி சிக்கிம் வந்தது எல்லாமே சூப்பரான இடம். ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, அவ்வளோ இருக்குது. இன்னொன்று ஒவ்வொரு சைட் சீயும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேங்டாக்கில் சிக்கிமில் வந்துட்டு 3வது நாள். வெள்ளிக்கிழமை நம்ம வந்தோம். வெள்ளி, சனி, இன்றைக்கி ஞாயிறு, சண்டே இன்றைக்கி இங்கே இருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான்னா, இங்கேருந்து நம்ம நார்த் சிக்கிம் போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா ட்ராவல்லே போயிடும். அது எப்படி போகணுன்றது அப்படியே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த எபிசோடில் முடிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜோ ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா 9 மணி. இது ஓகே தான், இங்கெல்லாம் வந்துட்டு ஹீட்ரு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. என்ன ஹீட்ரு மட்டும் இல்லை, பட் ஆனால் நைட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இங்கே மைனஸில் போல் ஓரளவுக்கு 3, 4, 5 அப்படி தான் இருக்குது. அதனால் பெருசாக குளிரில் நல்லா தான் இருந்தது. ஸோ நல்லா நிம்மதியாக தூங்கணும். குளிச்சு ரெடி ஆச்சு. நீ போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக வெளியே போய் என்னென்னா ஒரு டாக்ஸி எடுக்கணும். டாக்ஸி எடுத்து டாக்ஸி ஸ்டாண்ட் போகணும். அப்படியே எல்லாமே போக போக உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாம். சைடில் ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஊரில் அந்த மன்னருங்க, ஆன்செஸ்டர்ஸ். இதெல்லாம் இங்கே அந்த உங்களோட கல்ச்சர். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்போ ஒவ்வொரு மாதிரி பேஷன் கட்டி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஜோ ஹாஸ்டல்லேருந்து வந்தாச்சுங்க, அவ்வளோதான். இனி வந்துட்டு இங்கே டாக்ஸி வரும்னாங்க. டாக்ஸி எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 200 கேட்பாங்க. இங்கேருந்து நீங்கள் வஜ்ரா டாக்ஸி ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அந்த ஷேர்டு டாக்ஸியில் தான் நம்ம போகிறோம் நார்த் சிக்கிம். அது என்ன டீட்டெயில்றது அங்கே போயிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம டாக்ஸி வந்ததுன்னா டாக்ஸி எடுத்துகிட்டு அப்படியே அங்கே போகலாம். இதான் ஜோ ஹாஸ்டல். ஜோ ஹாஸ்டலில் உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். கேட்டிங்களா? பேசிட்டேங்க. டாக்ஸி வந்து நின்னோம், கரெக்டாக நின்றுச்சு. சேம் ப்ரைஸ் ஆனா 200 கம்மி எதாவது ஆகாதா? $200 கம்மி ஆகாதா? அதான் நேற்று அவர் சொன்னார். நைட்டு 200 தானே மேம், 200 கம்மி பண்ண மாட்டாங்களா? ஆனால் இங்கேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? ஒரு 3 to 5 கிலோமீட்டர். How much kilometer for 3 kilometer? 4 kilometer. 4 kilometer 200. No discount. Per person 35. 4 person. Per person 35. Per person 35. Market tak. Oh. Market tak 35.
तो यहाँ से 35 4 जन का कितना हुआ 4 people का how much ஓகே ஓகே இந்த கேப்பில் வந்துட்டு 4 பர்சன் போகலாம் அதனால் ஒரு பர்சனுக்கு 35 அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறாரு आप लोग को गाड़ी पकड़ के दूसरा रूट जाना ஓகே இதான் கணக்கு நம்ம ஒரு தனி கேபில் 2 பேர் போகிறோம்ல அதனால் அவங்க 4 பேர் बैग थोड़ा साइड पे रख दीजिए ஓகே இதுதாங்க அந்த வஜ்ரா டாக்ஸி ஸ்டாண்டு இங்கிருந்து தான் நம்ம ஷேர் டாக்ஸி எடுக்க போகிறோம் நமக்கு நேற்று டூர் புக் பண்ண ஆப்ரேட்டர் வந்துட்டு டாக்ஸி நம்பரு அண்டு அந்த டிரைவர் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம வந்துட்டு இப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல டீ எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே என்னன்றது பார்ப்போம் இதுதான் அந்த டாக்ஸி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் ஷேர்டு டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கீழே இருக்குங்க இதாங்க சங்கு நத்துலா ஸ்டாண்டு சாரி சங்கு லேக் அண்ட் நத்துலா ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க வஜ்ரான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேங்க இதுக்கு நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கெலாம் நிறைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் வர இடத்துல போகிறதுனால எல்லாம் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்புறம் நான் எம்ஜி மார்க்கெட் கிட்ட ஒரு ஸ்டாண்டு பார்த்தேன் அங்கேயும் நிறைய டாக்ஸிலாம் உள்ளே நிறுத்திட்டு இருந்தாங்க நிறுத்தி கசகசன்னு நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் எப்படி பஸ் நிறைய இருக்குமோ அந்த மாதிரி இங்கே டாக்ஸி நிறுத்துறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது நிறைய டிரைவர்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க அவர் கீழே உள்ளே வாங்க அப்படின்னாரு இந்த நம்மளால தான் டிரைவர் பாய் ஆப்கானா மன்குமார் இவர் கூட டிரைவர் இவர் கூட தான் நம்ம போக போகிறோம் இதுதான் வண்டி அந்த பேக்கெல்லாம் தூக்கி மேலே வச்சிட்டோம் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து வச்சு எது வேணுன்றதோ அது மட்டும் கையில் வச்சு இதுதான் நம்ம வண்டி 0444 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 இல்லைன்னா 10 மணிக்குள்ளே எடுத்துருவோம் நீங்கள் எதாவது சாப்பிட்றது இல்லை டீ சாப்பிட்றதா இருந்தால் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க இதோ இங்கேயே உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் எதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் என்ன இருக்குப்பா மஸ்ட் விசிட் எங்கள் நார்த் சிக்கிம் இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன் நேற்று உங்களுக்கு அந்த ஜோ ஹாஸ்டலில் வந்துட்டு 977 ரூபா ஒரு ஆளுக்கு சொல்லியிருப்பேன் அதில் வந்துட்டு ஹீட்ரு நாங்கள் நேற்று வாங்கலை அந்த ஏர் ட்ரையர் தான் ஏதோ காமிச்சாங்க அது செட் ஆகாது ஹீட்ரு தான் நமக்கு வேணும் அது இருந்தால் ஓகே அதுனா வேறு 500 கொடுத்ததுக்கு ஜாஸ்தி அது ஸோ அது வேண்டான்ட்டோம் இப்போ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 727 ரூபா சம்திங் வந்தது 727 ரூபா தானே நேற்று ரூம் எடுத்தவங்களுக்கு அவ்வளோதான் வந்தது ஸோ நேற்று அது 727 ரூபா அப்புறம் நேற்று ஃபுட்டு நைட்டு சாப்பிட்டோம் ஆளுக்கு 4 சப்பாத்தி அப்புறம் சிக்கன் கறி ஒன்று ஒரு சப்பாத்தி வந்துட்டு 20 ரூபா மொத்தம் 80 ப்ளஸ் 75 ரூபா கிரேவி 80 + 75 130 ரூபா 140 ரூபா சம்திங் வந்துட்டு வந்ததுங்க அதுதான் நேற்றோட இது செலவு இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஆகிற செலவு எல்லாமே சொல்ல வேண்டியதா ஃபஸ்ட்டு செலவு இப்போ தான் பண்ண போகிறோம் ஆளுக்கு 2 பிரெட் ஆம்லெட்டு 2 மில்க் டீ சொல்லியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பிரெட் ஆம்லெட் 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ வருதுன்றதை சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரேன் டீ சாப்பிட்டாச்சுங்க இது எக் பிரெட் வந்துருச்சு சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ன அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராகவே இருக்குது சூடெல்லாம் அவ்வளோவா பெருசாக தெரில எந்த ஹோட்டல் போனாலும் கார சட்னி நிறைய வச்சுருக்காங்க லைட்டாக தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா 9:36 ஆச்சுங்க 70 ரூபா வந்தது ஒரு பிரெட்டு வந்துட்டு பிரெட் ஆம்லெட் வந்துட்டு 50 ரூபா டீ 20 ரூபா 70 ரூபா வந்தது ஸோ நம்ம வண்டி இனி அங்கே தான் நின்றுட்டுருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துட்டாங்கன்னா அப்படியே என்னென்னன்றதை அப்படியே உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆச்சு 10 பேர்கிட்ட வந்தாச்சுங்க
10 பேர் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். நான் நம்ம நண்பர் அப்புறம் அங்கே 2 பேர் அங்கே. ஸோ நம்ம பேக் எல்லாத்தையுமே வந்துட்டு மேலே வச்சு கட்ட போகிறாங்க. நீ கட்ட போகிறாங்க, அவ்வளோதான். நீ கிளம்பிடுவோம். நேராக வந்துட்டு நார்த் சிக்கிம் தான். அதுவும் ஃபஸ்ட்டு வந்துட்டு லச்சன் போகிறோம். லச்சன் போயிட்டு அங்கே நாளைக்கு தான் வந்துட்டு சைட் சீயிங்கு. இன்னொன்று வந்துட்டு போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அது எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம். இன்னொன்று வந்துட்டு ஷேர் டாக்ஸி பொறுத்தவரையிலும் ஒரே ஆள் ஃபுல்லாக நம்ம எங்கே போகிறோமோ போய் முடிக்கிறவரில் ஒரே சீட்டில் உட்கார முடியாது. சீட்டை மாற்றி அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க, ஷஃபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு டிரைவர் கரெக்டாக அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இங்கேயே வந்துட்டு சீட்டை மாற்றிட்டாங்க. 2 கப்பிள் வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு டிரைவர் சீட் பக்கத்துலேயும், ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குழந்தை 2 பேர் அவங்க இங்கேயும், சிங்கிளாக சோலோவாக ஒரு பர்சனல் இருக்கார், அவர் வந்துட்டு சென்டர்லேயும். நாங்கள் 2 பேர், இவங்க 2 பேர் கேங்கு. ஸோ நாங்கள் 4 பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட்டில் உட்கார போகிறோம். ஸோ இங்கேயே வந்துட்டு சொல்லிட்டாங்க, இது வந்துட்டு அப்படியே போக சஃபிள் ஆகிட்டே இருக்கும், மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க மேலே நம்ம டிரைவரு. இன்னொன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சிட்டாங்க. இவங்க வெஸ்ட் பெங்கால், அவர் வெஸ்ட் பெங்கால், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கடுத்து அவர் உத்தரகாண்டு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 பேர் எல்லாம் பேட்ச் பசங்க தான். அப்புறம் ஒரு ஃபேமிலி, ஒரு கப்புள், அவ்வளோதான். நம்ம 5 பேர் டேக் ஆகிட்டோம். நீ ஒரே ஃபன்னாக இருக்கும் போது. லைட் இல்லை, ஒன்றும் தெரியல நினைக்கிறேன். வண்டி அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியே போயிடும், லைட் வந்துடும். நம்ம பின்னாடி சுற்றி சொன்னாங்களா, ஸோ இந்த வழியாக தான் ஏறணும். முன்னாடி ஓகே, 10 பேர் வண்டியில் ஏறியாச்சு. இனி வந்துட்டு போகிறது தான். வண்டி வெளியே வந்துருச்சு, எல்லோரும் கிளம்பிட்டோம். அண்டர் கிரவுண்ட்லேருந்து வண்டி வெளியே வந்துருச்சு, போயிட்டுருக்கு பாருங்க. இப்போ நம்ம போகிறதே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு டாக்ஸிக்கு 10 பேரும் அந்த மாதிரி ஒரு 10 வண்டி 15 வண்டி கிட்ட அப்படியே லைனாக ஆர்கனைஸ்டாக அப்படியே போவோம். இன்கேஸ் ஏதாவது வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ தான், ஏன்னா தனியாக போயிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதனால கொஞ்சம் கேங்காக சேர்ந்து போவாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாம் ஷேர் டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நமக்கு பின்னாடியே வந்து ஸ்பீக்கர் இருக்குது, அப்படியே பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டே போகலாம். இன்னொன்று உத்தரகாண்ட்லேருந்து வந்திருக்காருன்னு சொன்னார்ல, அவர் பயங்கர வைப்பு தான். ஃபுல் ட்ராவல் ஃப்ரீக்குன்னு நினைக்கிறவர். நமக்காக போட்டிருக்காரு. சவுத் சைடு இருந்ததுனால சவுத்து தெலுங்கு பாட்டு போட்டிருக்காரு. கேங்டாக்ல இருந்து நத்துல போகும்போது பார்த்தோம். இது வந்துட்டு இப்போ நார்த் சிக்கிம் போகும்போது வியூ பாயிண்ட்டு நிறுத்திருக்காங்க. இங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தடுத்து நார்த் சிக்கிம் போகலாம். இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம இறங்குவோம். வாங்க வியூ பாயிண்ட் பார்க்க போகலாமா? சூசன் இருக்காங்க. ஏற இதுவே பயங்கரமாக இருக்குங்க, குட்டி குட்டியாக. நேற்று நம்ம அந்த சைடில் மேலே இருந்து பார்த்துருப்போம். இது பாருங்கள், இந்த சைடு சூப்பருங்களா, அட்டகாசங்களா. कंचनजुंगा, क्यून ऑफ हिल्स। பாருங்க டெலஸ்கோப் இருக்கிறதுலே பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஹவு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தான் தெரில. இதுங்க எப்படி பார்த்துட்டு நான் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். 20 ரூபாங்க பார்க்குறக்கு, அந்த டெலஸ்கோப்பில் பார்க்குறக்கு.
சரி நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே கிளம்புவோம். ஸோ ஃபைனலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. நம்ம கூட அந்த வைப்பில் இருக்காருன்னு சொன்னால ஒரு பிரதர் உத்தரகாண்ட், அவர் வந்துட்டு ஃபோட்டோ அவரோட OnePlus 12 வச்சுருக்காரு. ஸோ சூப்பராக ஃபோட்டோ நறுக்குன்னு எடுத்தார். அந்த கிளிப்பில் வந்துட்டு ஓகே இல்லை இறங்குறதே டாஸ்காக தாங்க இருக்கு. ஸோ இதுக்கு மேலே அடுத்ததாக வியூ பாயிண்ட் நிறுத்துவாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதா கடைன்னு. ஓ நைஸ் வியூ பாயிண்ட். அப்படி உட்காந்துக்கிட்டீங்களான்னு கேட்குறேன். ஸோ வண்டியில் மறுபடியும் ஏறியாச்சு, வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்புறாங்க. வந்துட்டு நேரம் இங்கேருந்து அப்படியே அடுத்தடுத்த வியூ பாயிண்ட்டு தான் வந்தாங்கன்னா நிறுத்துவார். அப்படியே கொஞ்சம் அப்படியே எங்கேயா வியூ பாயிண்ட் வந்தால் மட்டும் உங்கள்கிட்ட அப்படியே பேசுகிறேன். இன்னொன்று ஏதாவது வியூ பாயிண்ட் வந்தாலும் அப்படியே உங்களுக்கு காட்டுறது. ஆக்சுவலி இங்கே தான் ஆல்மோஸ்ட் மேலேருந்து மறுபடியும் கீழே இறங்கிட்டோம். இதே பாருங்கள் டீ ஸ்டார் ரிவர். நம்ம அங்கே கேங்டாக் முன்னாடி வரும்போது பார்த்துருந்தீங்க. கீழே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது நார்த் சிக்கிம்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேபிட்டல் இருக்குது. நம்ம இருந்த கேங்டாக் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சிக்கிமோட கேபிட்டல் கேங்டாக்கு. நார்த் சிக்கிமுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு 4 பார்ட்டாக இருக்குது. 4க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது. அப்படியே டீ ஸ்டார் ரிவரை போயிட்டு பார்த்துட்டு இங்கே நிறுத்தியிருக்காங்க, அங்கே போய் டீ சாப்பிட போகிறோம். நம்ம அப்படியே சும்மா அப்படியே பார்ப்போம். இல்லை லோக்கல் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையாக வருத்துங்க, சிக்கிம் பிளான் பண்ணி சிக்கிம் வந்தது எல்லாமே சூப்பரான இடம். ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது அவ்வளோ இருக்குது. இன்னொன்று ஒவ்வொரு சைட் சீயும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது. சரிங்க, அப்படியே நம்ம ரிட்டர்ன் போவோம். போயிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். எப்படி இருக்குது பாருங்க. திக்சு கோலா பிரிட்ஜ். திக்சு பிரிட்ஜுன்னு காமிச்சிடலைங்க. டீ நிறுத்தினோம், ஆளுக்கு ஒரு லெமன் டீ குடித்தோம். நீ அடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு லஞ்சுக்கு தான் நிறுத்துவார். இப்போ கிளம்பிட்டோம். இந்த வில்லேஜே பார்த்தீங்கன்னா திக்சு வில்லேஜ் தான். நம்ம கூட வர டிரைவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான், இந்த ஊர் தான், இந்த வில்லேஜ் சேர்ந்தவர் தான். मोटा वाला जहाज है ब्रदर वंटू उत्तराखंड ओनली ब्लॉग में आएगा ना या हाँ भाई लेना हाँ लंच होगा उसके पापा दी का 7 सिस्टर சரிங்க, நம்ம அப்படியே வண்டியில் ஏறிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். मलाचुंग में வண்டி திக்சு வில்லேஜிலிருந்து கிளம்பிட்டோம்.
இனி வண்டி வந்துட்டு அடுத்த இது ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக் இது லஞ்சுக்கு தான் நிறுத்துவாங்க. ஸோ கிளம்பிட்டோம் திக்சு வில்லேஜில் இருந்து. அவரு தான் ஃபுல் வைப்பில் இருக்காரு, கண்ணாடி போட்டவர் தான். ஃபன், ஃபுல் ஃபன். டிரைவரை பிடிச்சி கலாய்க்கிறது. गुड शूटिंग नॉर्थ का रास्ता है। Angra 10 kilometers. Bro, if you are taking me, please tag me on the Instagram, okay? பிரிட்ஜ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் அம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஓ ஆமாங்க, அந்த பிரிட்ஜில் போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக வர ஒரு வழி போகுது. இல்லை இது அந்த வில்லேஜுக்கு இதுக்கு கனெக்டிங் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பிரிட்ஜில் போகலாம். வெயில் லைட்டாக வெயில் இல்லை, நல்லாவே வெயில் அடிக்குது, நல்லா இருக்கு. பெருசாக கூலிங்கு குளிர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நிழலில் வந்தாலோ இல்லை காற்றடிச்சாலோ சில்னஸ் இருக்குது, மற்றபடி அந்த ரொம்ப அளவுக்கு குளிர்லாம் இல்லை. ஓரளவுக்கு வந்துட்டு மேனேஜபிள் தான். ஃபுல்லாக இது பண்ணுறாங்களாட்டு இருக்கேன், தூர் வாடுறாங்களாட்டு இருக்கு. நீரோட்டம் கம்மியாக இருக்கும்போதே அந்த இடத்துல இருக்க இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நாளிலேருந்து வாட்டர் ஃபால் வருது பாருங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க நார்த் சிக்கிம் பார்த்திங்கன்னா அந்த கூடமோர் லேக்கு 0 பாயிண்ட் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதால கொஞ்சம் அந்த மூச்சு பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் மூச்சு விட்றதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் என்னென்னா இந்த ஆக்சிஜன் இது வச்சுருக்காங்க. நேற்று நம்ம கூட வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் அங்கே வாங்கினோம். அங்கே வந்துட்டு 500 தான், இங்கே வந்துட்டு 600 சொல்கிறாங்க. மேனிட்டரின்ற மாதிரி தான், அதுக்காக நிறுத்தியிருக்காங்க. இன்னொன்று ரெஸ்ட் ரூம் இருந்தது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே இனி அடுத்த ஸ்டாப் வந்துட்டு லஞ்சுக்கு தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். போயிட்டுருக்கோம். இனி வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த ஸ்டாப்னால் வந்துட்டு லஞ்சுக்கு தான் நிறுத்துவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நிறைய ஆஃப் ரோடெல்லாம் வந்துருச்சு. ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான் இனிமேல் போக. லஞ்சு அதுக்குள்ளே வந்துருச்சுங்க. அங்கே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறதுக்கு நிறுத்தினாங்க. கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம், அதுக்குள்ளே இங்கே வந்தாச்சு. இதை லாக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ லாக் பண்ணிட்டோன்னா ஓகே. என்ன கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால இறங்கி ஏறுறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. போயிட்டு சீக்கிரமாக லஞ்சு சாப்பிடுங்க, கிளம்பலாம் அப்படின்றாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். சிக்கிம் வரவங்க இன்னொன்று முக்கியமாக நார்த் சிக்கிம்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த மூச்சு பிரச்சனை இருக்கவங்களாம் பார்த்துவாங்க. கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். நேற்று எனக்கு 0 பாயிண்ட் இது நத்துலா போகும்போதெல்லாம் லைட்டாக மேலே ஏறும்போது அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தது. இதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஏறினேன். அந்த லங்ஸ் இதே துடிப்பில் கொஞ்சம் அதிகமாகிறது. இதான் வருஷம் சரி. நம்ம
நம்ம என்ன தராங்கன்னு தெரியல, பார்ப்போம். கரெக்டாக நம்ம எல்லோரும் உட்காந்துட்ட 10 பேர் உட்காந்ததுக்கப்புறம் செல்ஃப் சர்வ் நம்மளே நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே அதாவது எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு டேபிளில் உட்காந்துட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரைஸு, பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் இது காலிஃப்ளவர் பொரியல், இது வந்துட்டு சிக்கன். ஸோ இது வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருக்க பேக்கேஜ்லேயே வந்துட்டு இன்க்ளூடிங் தான். இப்போதாங்க சாப்பிட்டு முடித்தோம். சாப்பாடு ஓகே தான், நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அழகாக 2வது ரவுண்டெல்லாம் இல்லை, ஹெவியாலாம் சாப்பிடல, லைட்டாக ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் மீல்ஸு அதெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க, அது மட்டும் தான் சாப்பிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டி அங்கே நிற்கிது, நீ அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். बहुत ज़्यादा वो लग रहा है, क्यों बहुत मतलब दिमाग को हिट कर रहा है। आप क्या कर सकते हैं? देहरादून में भी तो ऐसे खड़े की छुट्टी करते हैं। हाँ, चीड़ देता है पूरा, लेकिन पसीना नहीं आता। यहाँ पर पसीना नहीं आता। ओ भैया, अभी यार कोक स्टूडियो ये करो यार, बहुत दिन से सुन लिया। लो फोन दे दो मेरे को, मैं लगा लूँगा। अरे ऑक्स ரெண்டு பிரிட்ஜு தாண்டாங்க. 2 பிரிட்ஜு தாண்டதுக்கப்புறம் நம்ம ஊட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்க ரோடு அப்படின்னு. அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகங்க இந்த ரோடு. அவ்வளோ செங்குத்தாக இருக்குது ரோடெல்லாம், ஏறும்போதே பார்க்குறக்கே இதாக இருக்குது. மறுபடியும் ஒரு வியூ பாயிண்ட் இங்கே நிறுத்திருக்காங்க. இதோ கஞ்சன்ஜுங்காவோட வியூ ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அடேங்கப்பா,
பயங்கரமாக இருக்குது. மேலே சூரியன் உதயம் சொல்லிட்டேன், சாரி, சூரியன் நல்லா உச்சிக்கு இருக்காப்புல. 3 மணி தான் ஆகுது. ரோடு சொன்னலைங்க, அது நம்ம அந்த ஊட்டி கல்லட்டி ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும்ண்ணா. அதை விட பயங்கரமாக இருக்குங்க இந்த ரூட்டு. கீழே ஒரு 2 பிரிட்ஜு தான் கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த ரொம்ப பெருசாக மேடு ஏற 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 பார்த்தா நல்ல ஹைட்டுக்கு வந்துட்டோம். இதில் ரொம்ப லென்த்தில் இல்லை, டக்குன்னு அங்கேருந்து வரும், டக்குன்னு கொஞ்சம் டீப்பாக மேலே ஏறும், அப்புறம் மறுபடியும் வரும், டக்குன்னு டீப்பாக மேலே ஏறும், அப்படியே வந்துடும். நீ லட்சன் வரல, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு டீ ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். இங்கே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே லட்சன் கிளம்ப வேண்டியதுதான். கிட்டத்தட்ட நம்ம அந்த கீழே லாஸ்ட்டாக 2 பிரிட்ஜு மேலே ஏறி இங்கே தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இனி லட்சன் போகணும். பாருங்கள் செக்கிங். இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில், நார்மல் இந்த மாதிரி பாட்டில் நம்ம வச்சுக்கலாம். அந்த கடையில் விற்கிறாங்களா அந்த பாட்டிலாம் அலோடு கிடையாது. அந்த மாதிரி பாட்டில் நம்ம வச்சுருந்தோன்னா இங்கேயே எங்கள்கிட்டே கொடுத்துடலாம். ஸோ டீ சாப்பிட்டு வச்சுங்க. இங்கேயே ஒரு டீ வந்துட்டு பிளாக் டீ தான் இருந்தது, 20 ரூபா தான். ஆளுக்கு 2 டீ சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்ச மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆச்சு 4:30 மணி ஆச்சு. ஒரு 6-7 மணிக்கு சம்திங் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே எல்லோரும் வந்து ஏறினாங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். வண்டி கிளம்பிடுச்சுங்க. லட்சம் போட்டிருக்காங்க 32 கிலோமீட்டர் போர்ட்லேயே போட்டிருக்கு. செக் போஸ்ட்லேருந்து கிளம்பிட்டோம் வண்டி. டீ சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் இல்லை 200 மீட்டர் தான் வந்திருப்போம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வண்டி நின்றுச்சு. எதனாலன்னா அதுதான் அந்த நார்மலாக இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர், லேண்ட்ஸ்லைட் ஆகும். அதனால் வந்துட்டு வண்டி ரோடு கொஞ்சம் அப்பப்போ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுன்றது அவங்க சொல்லலை. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ அவங்க மேலே ரெடி பண்ணிவிட்டு எங்கே ரெடி பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் அந்த ஜேசிபி வண்டி சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு காற்று உங்கோ. நீங்கள் உட்காருங்களா ப்ரோ? பார்த்தீங்களா எப்படி இருக்குது இடம்? சவுண்டு எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதுங்களா? அந்த சைடில் எங்கேயோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புக்லிங்க பண்ணிகிட்ருக்கு, ஜேசிபி பண்ணிகிட்ருக்குங்க. ஓகே ஓகே, ஐ see the JCB. பார்த்தீங்களா, இங்கே அந்த ஒரு வண்டி நிற்கும், 3வது வண்டி நம்ம வண்டி, அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே லைன் எல்லாம் நின்றுச்சு. அவங்க ரெடி பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னாங்கன்னா அடுத்து நம்ம போக வேண்டியது தான்.
बाहर व्यूज आएंगे भाई. சூரியன் இன்னும் மறையல, பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக சூரியன் வெளிச்சம் வராத இடத்துல நின்றுருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியும் நமக்கு. ரோடே பாருங்களேன் எப்படி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜேசிபி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே நீர்வீழ்ச்சி ஃபோர்ஸாக ஓடிட்டுருக்கு. சவுண்ட் எனக்கு நல்லா கேட்குது. ரெடி ஆயிடுச்சுங்க, கிளம்பிட்டு இருக்கோம். மேலே ஏற்ற போகிறாங்க, காமிச்சிடலாம். அது மேலே வண்டி ஏற போகுது. பாப்பா என்ன ரெடி பண்ணிட்டுருந்தாங்கன்னு. मोमेंटम का गेम है बस. दिलीप मिस्टर दिलीप दिलीप को नल्ला मल्ली ना की बोलता है मिस्टर दिलीप हाय दिलीप ये ऐसा है ना, इसको खाना नहीं ऐसे फटने के उसको இந்த இடத்துல தான் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இல்லை மேலே அங்கே இல்லைங்க, மேலே பாருங்க வண்டி ஜேசிபி அங்கே நின்றுட்டுருக்கு. லேண்ட்ஸ்லைடு ஆயிருக்கு, மேலேருந்து நேச்சர் ஏற்பட்டுருக்கு. கிளியர் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் யூஸ்வலாகவே இங்கே நடக்கும். ஓ டிகுனா வில்லேஜ் நேம் பிரிட்ஜில் எழுதியிருக்கு. டிகுனா எப்படி இருக்கு பாருங்க வில்லேஜ். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே பிரிட்ஜ் ஒன்று கட்ட போகிறாங்க பட்டிருக்கு. ஒன்று தாங்க போனோம். அந்த வண்டி போனதுக்கப்புறம் இந்த வண்டி ரெண்டாவது வண்டி போயிருக்கிறேன்.
மணி பாருங்க 5:20 தான் ஆகுது. வீட்டில் இருட்டுச்சு. ஃபுல்லாக சூரிய வெளிச்சம் மறைஞ்சது இருந்துச்சு. ஏன் அந்த சைடில் சன்செட்டே ஆகலை, மேலே வந்து படிச்சுட்டு இருக்கு. இருட்டில் ஒன்றும் தெரியல, பட்டு கொஞ்சம் லைட்டு தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு ரோடு ஆஃப் ரோடாக இருக்குன்னு. நீயும் லட்சன் போய் சேரலைங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 கிட்ட ஆச்சு. அவர் ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறக்காக கீழே இறங்கி போனார். வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னு பார்த்துட்ருக்காங்க. சும்மா ஸ்கை இதை ஃபோட்டோ எடுக்கலாம் பார்க்கலாம் போனாங்க. சரி சும்மா தான் இருக்கா, வெளியே போயிட்டு வானத்தை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா திடீர்னு தள்ளி அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. अब बता कभी भी ऐसे रोकना ना तो ऐसे ढलान वलान में रोकना, ठीक है? या ऐसी जगह रोको जहाँ हम धक्का मार सकें. ஸோ வந்தாச்சுங்க. அவ்வளோதான் இறக்கி விடுறாரு. அவ்வளோதாங்க, லட்சன் வந்தாச்சு. ப்ரோ வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துருங்க ப்ரோ. அப்பாடா வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு ஜோ ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி இது 9:30 மணிக்கு கீழே பார்க்கிங் போய் அங்கேருந்து 10:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8-8.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. லட்சன் வந்திருக்கோம். இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. நைட்டு 12-1 மணிக்கு போக போக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5, 4, 3 வரலும் போகும். 8800 அடி உயரத்தில் இருக்கும். சரிங்க, சரி பேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு ரூமெல்லாம் போய் காட்டுறேன். அப்படியே ஒவ்வொருத்தரோட பேக்கை எடுத்து கொடுத்துட்ருக்காருங்க. எல்லோரும் வாங்கிட்டாங்க. நானும் என்னோடய பேக் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தது என்னோடய பேக் தான் எடுத்தது. ஸோ அப்படியே ரூம் கூப்பிட்டு போவார். இவர் கூட போகிறோங்க. இவர் ரூமை காட்டுவார். அங்கே கீழே இறக்கி விட்டு இங்கேயும் மேலெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் சொன்னோம்ல 5 பேர் காலையில், நாங்கள் 5 பேர் மட்டும் பேச்சுலரு, மற்ற 2 கப்புள்ஸு, ஒரு ஃபேமிலி, ஒரு கப்புள். அவங்களுக்கு தனித்தனி ரூமு, நமக்கு வந்துட்டு இந்த ரூமே பயங்கரமாக இருக்குது. இங்கே கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குங்க. நான் வேறு மாஸ்கெல்லாம் எதுவுமே போடலை. ரியலாகவே அட்வென்ச்சராக இருக்குது. ரூம் வந்துட்டு நினைக்கிறேங்க, காட்டுறாரு. உண்மையாக செமையாக இருக்குங்க கிளைமேட்டு. மூச்சு முட்டுதா? You are single brother. But your package price 3,500 or 4,000. That's why he giving me single room. one side. நமக்கு வேறயா? हम अंदर तरंग परकराम बने. अब तो आएगा भैया. दो.
सबको अलग अलग दे दो। और भैया हीटर हीटर नो हीटर கிடைக்காதா? ஓ இந்த புழுதியில் வந்து பேக்கெல்லாம் வருங்க, புழுதி ஆயிடுச்சு. சரிங்க, ரூம் வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ரெடி, அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரூம் காட்டிடுறேன். இதுதான் ரூமு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 3500 2 நைட்ஸு 3 டேஸ் பேக்கேஜ்லேயே இது எல்லாமே கவர் ஆயிரும். பாத்ரூம்குள்ளே ஹீட்ரு இருக்குது. ஸோ குளிக்கும்போது ஹீட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே குளிருது. ஆனால் அங்கே கேங்டாக்கை விட இங்கே பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நேரம் க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோன்னா நல்லா விரைக்க ஆரம்பிச்சிருது. இனி வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு டின்னர் கூப்பிட்றான்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அது எல்லாமே நைட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று அவ்வளோதான். நீ அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே அந்த விலாகை முடிச்சிடலாம். ரூமில் இருந்து அப்படியே சாப்பிட வந்திருக்கேங்க. செமஸ்டருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓ, செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் இனிமேல் தான் ரெடி ஆகும். ஸோ சாப்பாடு வந்துடுச்சுங்க, சாப்பிட போகிறோம். முட்டை குழம்பு, அப்புறம் பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் இது முட்டைக்கோஸ் பொரியல். நல்லா சூடாக இருக்குது. ஸோ டின்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. அப்படியே கிளம்பியாச்சு. மார்னிங் எத்தனை மணிக்கு கேட்டிங்களா? 5 மணிக்கு கிளம்பணும். இங்கே வரணும். ஓகே, சரி போகலாங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நாளைக்கு இந்த எபிசோடை இன்னையோட முடிச்சிடலாம். நாளைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தொடருவோம். போடா. சரிங்க, நான் அப்படியே நடந்து ரூம் போகிறேன். ரூம் போயிட்டு இனிமேல் ரெஸ்ட்டு தான். ஏன்னா 8-8.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டயர்டாக தான் இருக்குது.